எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பும் வாழைப்பூ பொரியலும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு எப்போவுமே நம்ம வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. கடுகு வெந்தயமும் நல்லா பொரியணும். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு அதை இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சமாக வதங்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நல்லா வதக்கிக்கணும். இதில் வேக வச்ச கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கிழங்கு வேக வைக்கும்போது ஒரு 4-5 கொய்யா இலையும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டா நம்ம சாப்பிடும்போது நாக்கில் அரிப்பு வரும், அது இல்லாமல் இருக்கும். கிழங்கு நல்லா வதங்கினதும் அதில் கரைச்சி வச்சுருக்க புளி, நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் தண்ணி சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம்னா உப்பு, காரம், புளிப்பு எது இல்லையோ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிச்சிச்சாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதையே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லா திக்காயிரும். தேங்காய் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வாழைப்பூ பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இதோட சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நறுக்கும்போது அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு மோரில் போட்டுக்கிட்டோம்னா கருக்காமல் இருக்கும். ஃபுல்லாக மோரில் போட தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு தயிரை கலந்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதில் கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா வாழைப்பூ கருக்காது, நல்லாயிருக்கும். அதில் ஊற வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்ச துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது காய் நறுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். இந்த காயோடையே சேர்ந்து வேகும்போது நல்லாயிருக்கும். வாழைப்பூ சேர்த்தோன்னே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே வாழைப்பூவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வாழைப்பூ வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வாழைப்பூ சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். குழம்ப மூடி போட்டு கொதிக்க விட்டுருந்தோம். தேங்காய் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா திக்காக ஆயிடுச்சு.
இன்னும் குழம்பு ஆற ஆற பார்த்திங்கன்னா இன்னும் திக்காகும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. நம்ம வாழைப்பூ மூடி போட்டு வேக வச்சுருந்தோம், அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ பருப்பு போட்டோம்ல, அதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வாழைப்பூவோட இது மாதிரி பருப்பு நம்ம சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கலர தேவையில்ல. தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வாழைப்பூ பொரியல் ரெடி. இது மாதிரி கருணக்கிழங்கு புளிக்குழம்பும் வாழைப்பூ பொரியலும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.